வணக்கம் மக்களே, நம்பர் சிஸ்டத்துல உள்ள பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? நம்பர் சிஸ்டத்துல ஒண்ணா போறோம். சரிங்களா? என்னதெல்லாம் பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நம்பர்ஸ் எண்கள் தொடர்ந்து வரக்கூடியதை பார்க்க போறோம். அதுக்கடுத்து கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடர், முடிவிலா தொடர், சிறப்பு தொடர்னு சொல்லிட்டு இவ்வளோ பார்ட்டும் வரும். சரிங்களாங்க? இன்னைக்கு மட்டுமே இந்த நம்பர்ஸ் பத்தி முடிஞ்சிருமான்னு கேட்டா கிடையாது. அது ஒரு பெரிய கடல். சரிங்களா? அப்போ ஒண்ணா போவோம், பொறுமையா போலாம். சரிங்களாங்க? சரி, இன்னைக்கு நம்பர்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடியதை பார்ட் 1 கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாமா? வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்போதான் தெளிவா புரியும். சரிங்களாங்க? சரி, என்ன கேட்டிருக்காங்க? ரெசிப்ரோக்கல் ஆஃப் 0, அதாவது ஜீரோவின், சரிங்களா, ஜீரோவின் தலைகீழ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? அறிவாளித்தனமா என்ன பண்ணுவோம்? 1/0 போட்டு இன்ஃபினிட்டின்னு போடுவோம். சரிங்களா? 1/0 என்னது? இன்ஃபினிட்டி தான். சரிங்களா? சரி, 1/∞ என்னது? 0 தான். சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? 0 தலைகீழ் 1/0, அதான் இன்ஃபினிட்டின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் C குறிச்சு விட்டு போயிடும். சரிங்களா? ஆனா அப்படி கிடையவே கிடையாது. 0க்கு தலைகீழே கிடையாது. சரிங்களா? நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். என்னது? 0க்கு தலைகீழே கிடையாது. 0க்கு தலைகீழே கிடையாது. சரிங்களா? ஆனா இன்ஃபினிட்டினா என்னது? 1/0 தான் இன்ஃபினிட்டி. 1/∞ தான் என்னது? 0. ஆனா 0க்கு என்ன செய்ய? தலைகீழ் கிடையாது. இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாம். என்ன கேட்டிருப்பாங்க? the cube of an odd number, odd natural number is கேட்டிருக்காங்க. அதாவது ஒற்றை இயல் எண்களின் கணம் ஆனது. சரிங்களா? ஒற்றை இயல் எண்களின் கணமானது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மேல பார்த்தது ரொம்ப முக்கியமான கணக்கு. சரிங்களா? எப்போ? 2017 குரூப் 4ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க? சரி, இப்போ பார்க்க போறதும் ரொம்ப முக்கியமான கணக்கு தான். 2016ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? சரி, முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஒற்றை இயல் எண்கள்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, ஒற்றை எண்கள் முதல்ல எதெல்லாம்? 3, 5, 7 இப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? சரி, இருக்கட்டும். என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒற்றை இயல் எண்களின் கணமானது என்ன கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க? கியூப் நம்பர் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. எதுக்கு? இயல் எண்களுக்கு, ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா கியூப் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, கியூப் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம்? 3 கியூபு, 5 கியூபு. சரிங்களா? அப்போ 3 கியூப்னா வேற ஒண்ணும் கிடையாது. 3 முறை பெருக்குனா 3 கியூபு. என்ன பண்ணுதோ? ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு என்ன பண்ணுதோ? கியூப் கண்டுபிடிக்கும். சரிங்களா? கியூப் கண்டுபிடிக்கும், கியூப் நம்பர் கண்டுபிடிக்கும். அப்ப என்ன பண்ணணும்? அந்த நம்பர், எந்த நம்பருக்கு கியூப் கண்டுபிடிக்க போறோமோ அந்த நம்பரை 3 முறை பெருக்குனா அதான் கியூப் நம்பரா இருக்கும். சரிங்களா? சரி, அப்போ 3 முறை பெருக்குனா அதான் என்னது? நம்மளுக்கு கியூப் நம்பர். எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குங்க. சரி, 3 × 3 9, 9 × 3 27. சரிங்களா? சரி, 5 செக் பண்ணுவோம். 5 கியூப்னா என்னது? 5 முறை பெருக்கு, அதான் 5 கியூப். சரி, 5 × 5 25, 25 × 5 125. சரி, திரும்பியும் இது எப்படிதான் இருக்கு? ஒற்றை எண்ணா தான் இருக்கு, ஆட் நம்பரா தான் இருக்கு. சரிங்களா? அப்போ ஒரு ஒற்றை எண், சரிங்களா, ஒரு ஒற்றை இயலெண்களுக்கு கணம் கண்டுபிடிச்சாலும் திரும்ப அது என்னவா தான் இருக்கும்? கணமா, சாரிங்க, இயலெண்களா தான் இருக்கும். சரிங்களா? இயலெண்களாக தான் இருக்கும், ஆட் நம்பர்ஸா தான் இருக்கும். ஆட் நம்பர்ஸ்க்கு கியூப் எடுத்தாலும், கியூப் கண்டுபிடிச்சாலும் என்னவா தான் இருக்கும்? கியூப் நம்பர் கண்டுபிடிச்சாலும் என்னவா தான் இருக்கும்? திரும்ப அது ஆட் நம்பரா தான் இருக்கும். ஆப்ஷன் C ஒற்றை எண்கள். சரிங்களா? சரி, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்த கணக்கு போயிடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இது இந்த கான்செப்ட் தெரியாம படிக்கவே கூடாது இந்த டாபிக். சரிங்களா? 7th இருக்கு. சரிங்களா? 7th புக்ல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் எங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா 2017ல குரூப் 2ல கேட்டிருக்காங்க. சரிங்களாங்க? சரி, என்ன கேட்டாங்க? 10 ஸ்கொயர் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு, அதாவது 10 மீட்டர் ஸ்கொயர் என்பது எதற்கு சமமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எழுதிக்கிட்டுமா? 10 மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? ஸ்கொயர் மீட்டர்னாலும் மீட்டர் ஸ்கொயர்னாலும் ஒன்று தானே. சரிங்களா? அப்போ 10 மீட்டர் ஸ்கொயர் இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ல எதுக்கு சமமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ஆப்ஷனை பாருங்களேன், கொடுத்துருக்கத பாருங்களேன். கொடுத்துருக்கிறது என்னது? மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஓகே தானே? ஆனா ஆப்ஷனை பாருங்க, சென்டிமீட்டர்ல இருக்கு. சரிங்களா? அப்ப நம்ம என்னவாக மாத்தணும்? மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தணும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, இங்க நம்ம நார்மலாவே என்னங்க பண்ணுவோம்? ஒரு மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தணும் அப்படின்னா 100ஆல பெருக்கும். சரிங்களா? எந்த நம்பர், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 அப்படிங்கிற இந்த நம்பரை, மீட்டர்ல இருக்கக்கூடிய 2 இந்த நம்பரை சென்டிமீட்டரா மாத்தனா இந்த 2 கூட என்ன பண்ணுவோம்? 100 பெருக்குவோம். அப்ப என்ன ஆயிரும்? அது சென்டிமீட்டர், 200 சென்டிமீட்டர்னு மாறிடும். சரிங்களா? அப்போ சாதாரணமாவே மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தனா எந்த நம்பரை நம்ம சென்டிமீட்டரா மாத்த போறோமோ அந்த நம்பர் கூட 100 பெருக்குனா அந்த மீட்டர் கணக்கு என்னவா மாறிடும்? சென்டிமீட்டரா மாறிடும். இது நார்மலா எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. சரிங்களா? ஆனா இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னது? மீட்டர் ஸ்கொயர்னு இருக்கு. மீட்டர் ஸ்கொயர்னு இருக்கத சென்டிமீட்டர் ஸ்கொயரா நம்ம மாத்த போறோம். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கணும். சரிங்களா? சரி, அப்போ 1 மீட்டர் தான் நம்மளுக்கு என்னது? 100 சென்டிமீட்டர். அப்போ மீட்டர் ஸ்கொயர்னா என்னது? மீட்டரை 2 முறை பெருக்கிறதா அர்த்தம்.
கரெக்ட் தானே? சொல்றது கரெக்ட் தானே? மீட்டர் ஸ்கொயர் என்னது? மீட்டர் 2 முறை பெருக்கிறதா அர்த்தம். அப்போ 1 மீட்டர் இன்டு 1 மீட்டர். சரிங்களா? அப்போ 1 மீட்டர் இன்டு 1 மீட்டர்னா 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர், திரும்ப இன்டு 1 மீட்டர் என்னது? 100 சென்டிமீட்டர். கரெக்ட் தானே? போடுறது கரெக்டா இல்லையா? 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், திரும்ப இன்டு 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போ 1 மீட்டர் இன்டு 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் இன் 100 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ 1 மீட்டரை 2 முறை பெருக்கினா என்ன வரும்? 100 சென்டிமீட்டர் இன் 100 சென்டிமீட்டர். கரெக்ட் தானே? நான் போடுறது கரெக்ட் தான். அப்போ 1 மீட்டர் இன்டு 1 மீட்டரை நான் எப்படி எழுதிக்கலாம்? 1 மீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? தனித்தனியா பாருங்க, 1 தனியா பாருங்க, மீட்டர் தனியா பாருங்க. சரிங்களா? 1 இன்டு 1 எத்தனை தான் நம்மளுக்கு? 1 தான். ஆனா மீட்டர் இன்டு மீட்டர் மீட்டர் ஸ்கொயர்னு ஆகும். சரிங்களா? இங்கேயும் 1 இன்டு 1 1 ஸ்கொயர்னு ஆகும். ஆனா 1 ஸ்கொயரும் 1 நம்மளுக்கு என்னதுதான்? 1 தான். சரிங்களா? 1 எத்தனை முறை 1ஆல பெருக்கினா நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். சரிங்களா? சரி, அப்போ இங்க தனித்தனியா இப்போ நம்பரை தனியா சென்டிமீட்டர் தனியா பாருங்க. சரிங்களா? 100 இன்டு 100 எத்தனைங்க? 1 போட்டுக்கிட்டு எத்தனை ஜீரோ இருக்கோ அதனை போட்டுக்கோங்க. சரிங்களா? 1 2 3 4 4 ஜீரோ இருக்கு, 4 ஜீரோவே போட்டுக்கிட்டேன். சரிங்களா? இப்போ தனித்தனியா சென்டிமீட்டர் பாருங்க. சென்டிமீட்டர் 2 முறை இருக்கு, அப்போ சென்டிமீட்டர் கியூப் சாரிங்க ஸ்கொயர்னு மாறும். சரிங்களா? ஓகே தானே? இப்போ 1 மீட்டர் ஸ்கொயர் நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு? 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கு. சரிதானே? அப்போ நம்ம என்ன மாத்த போறோம்? 10 மீட்டர் ஸ்கொயரை தான் சென்டிமீட்டர் ஸ்கொயரா மாத்த போறோம். மீட்டர் சென்டிமீட்டரா மாத்தனா 100ஆல பெருக்கணும். மீட்டர் ஸ்கொயரை சென்டிமீட்டர் ஸ்கொயரா மாத்தனா 10,000ஆல பெருக்குவோம், வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத இவ்வளவு நாளா சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்போ மீட்டர் ஸ்கொயரை சென்டிமீட்டர் ஸ்கொயரா மாத்தனா என்ன பண்ணணும்? எந்த மீட்டர் ஸ்கொயர் எந்த மதிப்பை நம்ம சென்டிமீட்டர் ஸ்கொயரா மாத்த போறோமோ அந்த மதிப்பு கூட 10,000 பெருக்கணும், சென்டிமீட்டர் ஸ்கொயரா மாறிடும். சரிங்களா? அதாவது இதை சொல்றதுக்காண்டி தான் இவ்வளவு பெரிய எக்ஸ்பிளனேஷன். சரிங்களா? இவ்வளவு பெரிய எக்ஸ்பிளனேஷன் இதுக்காண்டி தான். சரிங்களா? சரி, மாத்திருவோமா? இப்போ 10 மீட்டர் ஸ்கொயரை சென்டிமீட்டர் ஸ்கொயரா மாத்துறதுக்கு இது கூட நான் என்ன பண்ணணும்? 10,000 பெருக்கணும். சரிங்களா? சரி, பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் 1 போட்டுக்கணும். சரிங்களா? 1 போட்டுக்கணும். அதுக்கடுத்து எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை ஜீரோவே போட்டுற வேண்டியதான். அவ்வளவுதானே, வேற என்ன வேலை? அப்போ 1 2 3 4 5 ஜீரோ இருக்கா? சரி, 5 ஜீரோ போட்டுறணும். இதுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? அப்போ 1 லட்சம் கிடைச்சிருக்கு. அப்போ 10 மீட்டர் ஸ்கொயர் எவ்வளவு? 1 லட்சம் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரிங்களா? சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? இத எப்பவுமே ஞாபகம். சரிங்களா? ரொம்ப 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 முக்கியமான கான்செப்ட். 2017 கேட்கப்பட்ட கேள்வி. என்னது? ராமானுஜம் நம்பரே என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுருவாங்க. சரிங்களா? ஒரு 4-5 ஆப்ஷனை கொடுத்துட்டு அதுல ராமானுஜன் நம்பர் என்ன, சரிங்களா, ராமானுஜன் எண் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க. ராமானுஜன் எண் என்னது? 1729. சரிங்களா? எப்பவுமே ஞாபகம். சரிங்களா? 1729 என்னது? ராமானுஜன் நம்பர். சரிங்களா? எப்பவுமே ஞாபகம். ராமானுஜன் எண்ணானது அதாவது ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல அந்த ராமானுஜன் எண் என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன ஆப்ஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்க? பகா எண், பகு எண், பகா எண்ணும் அல்ல, பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணாகவும் பகு எண்ணாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல ராமானுஜன் நம்பர் என்ன அப்படிங்கறது மட்டும் பார்க்கணும். பகாவா பகுவா இதை மட்டும் செக் பண்ணாலே போதும். பாருங்க, பகா எண். சரிங்களா? பகா எண்ணா என்னது? ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படக்கூடிய எண்கள் தான் என்னது? பகா எண்ணுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 7 அப்படிங்கக்கூடிய நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும்? 1 அப்படிங்கிற நம்பராலையும் 7 அப்படிங்கிற நம்பராலையும் மட்டும்தான் வகுப்படும். இப்பேற்பட்ட எண்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பகா எண்கள்னு சொல்லுவோம், பிரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, எதெல்லாம் பகா எண் இல்லையோ அதெல்லாம் பகு எண். சரிங்களா? எதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ் இல்லையோ அதெல்லாம் காம்போசிட்ஸ். சரிங்களா? சரி, இந்த பகு எண்ணாக இருக்கும் ராமானுஜன் நம்பர். சரிங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா 1729 அப்படிங்கிறது எந்த நம்பரால வகுப்படும் கேளுங்களேன். 1ஆல வகுப்படும், 7ஆல வகுப்படும், 13ஆல வகுப்படும், 19ஆல வகுப்படும், 91ஆல வகுப்படும், 133ஆல வகுப்படும், 247ஆல டிவைட் ஆகும், 1729ஆல டிவைட் ஆகும். சரிங்களா? அப்போ ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படல. சரிங்களா? இவ்வளோ நம்பர்ஸால என்ன ஆகுது? இது வகுப்படுது. இந்த ராமானுஜன் எண் வகுப்படுது. சரிங்களா? அப்ப இத்தனை எண்ணால என்ன செய்யுது? ராமானுஜன் எண் வகுப்படுது. அதனால இது பகா எண்ணா இருக்கவே முடியாது, பிரைம் நம்பரா இருக்கவே முடியாது. இது என்னது? காம்போசிட் நம்பர். ஆப்ஷன் பி. சரிங்களா? ஆப்ஷன் சி எப்ப வருமா? பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் இல்ல, அது வருமா? வராது. சரிங்களா? பகு எண்ணும் பகா எண்ணும் ரெண்டுமே வரும்னு கொடுத்துருக்காங்க. வருமா? கண்டிப்பா கிடையாது. சரிங்களா? அப்ப ஆப்ஷன் பி மட்டும் தான், பகு எண்ணாக மட்டும்தான் ராமானுஜன் நம்பர் இருக்கும். இது எப்பவுமே ஞாபகம். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம்.
ஃபிபனாக்கி சீக்வன்ஸ் சரிங்களா, ரொம்ப முக்கியமான கான்செப்ட். 2017 கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. சரி இருக்கட்டும், என்ன கொடுத்துருக்காங்க, ஃபிபனாக்கி சீக்வன்ஸ் முதல்ல எடுத்த உடனே கொடுத்துருக்காங்க சரிங்களா, ஃபிபனாக்கி தொடர்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு கொடுத்துட்டு 1 1 2 3 5 8 21 34 கொடுத்துருக்காங்க சரிங்களா. என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏன்னு கேட்டாங்க சரிங்களா. ஏ இன் மதிப்பை காண்க சரிங்களா. நடுவாக்கில் ஒரு நம்பரை மட்டும் விட்டாங்களா, அந்த விட்ட நம்பர் என்ன அப்படிங்கறத மட்டும் கேட்டிருக்காங்க சரிங்களா. எப்பவுமே ஒன்று நல்லா ஞாபகம், ஃபிபனாக்கி சீக்வன்ஸ், ஃபிபனாக்கி தொடர்னா வேற ஒன்றும் கிடையாது. இதை நான் எழுதிக்கிட்டுமா முதல்ல கொடுத்துருக்கதை நான் எழுதிக்கிறேன், அப்பதான் எனக்கு சொல்ல ஈஸியா இருக்கும் சரிங்களா. 1 1 2 3 5 8 சரிங்களா. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆக்கில் உள்ள நம்பர் ஏ அப்படிங்கிற போட்டு நிரப்பியிருக்காங்க சரிங்களா. அந்த ஏவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அந்த இடத்துல என்ன நம்பர் வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரி இருந்துட்டு போட்டோம், முதல்ல ஃபிபனாக்கி தொடர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும் சரிங்களா. இங்க பாருங்களேன், இந்த 2 நம்பரையும் பெருக்குனா 3வது நம்பர் வரும், சாரிங்க கூட்டினா 3வது நம்பர் வரும் சரிங்களா. அப்போ முதல் 2 நம்பரையும் கூட்டணும் அப்படின்னா 3வது நம்பர் வரும் சரிங்களா. சரி அப்போ இந்த 2 நம்பரையும் கூட்டுங்களேன், 1 + 2 எத்தனை 3 சரிங்களா. சரி அப்ப 2 + 3 எத்தனை 5, 3 + 5 எத்தனை 8. அப்போ முன்னாடி இருக்கக்கூடிய சரிங்களா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த 2 நம்பரையும் கூட்டினா நம்மளுக்கு 3வது எண் கிடைக்கும் சரிங்களா. அதுக்கு அடுத்து இந்த 2 நம்பரையும் கூட்டினா நம்மளுக்கு அடுத்த நம்பர் கிடைக்கும். அதாவது இப்போ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு நம்பர் சரிங்களா, ஒரு நம்பர் நம்மளுக்கு வேணும், ஃபிபனாக்கி தொடர்ல ஒரு நம்பர் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள 2 நம்பரை என்ன செய்யணும், கூட்டணும் சரிங்களா. அதுக்கு முன்னாடி உள்ள 2 நம்பரையும் கூட்டணும் சரிங்களா. ஃபிபனாக்கி தொடர்னா என்னது, ஒரு நம்பர் நம்மளுக்கு வேணும் சரிங்களா, ஏதோ ஒரு இடத்துல உள்ள ஒரு நம்பர் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள 2 நம்பரையும் கூட்டணும் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு என்னது, அந்த நம்பரா இருக்கும். ஃபிபனாக்கி தொடர்னாலே அதான் சரிங்களாங்க. அதாவது இங்க வந்து 0 இருக்கிறதா அர்த்தம் சரிங்களா. இங்க 0 + 1 1 சரிங்களா, இங்க 1 + 1 2 சரிங்களா, இங்க 1 + 2 3 சரிங்களா. அப்ப 5 வரதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி உள்ள 2த்தையும் நான் கூட்டணும், 2 + 3 5, 8 வரனா என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி உள்ள 2த்தையும் நான் கூட்டணும், 3 + 5 8. அப்போ இப்ப நீங்களே சொல்லிருவீங்க இந்த இடத்துல உள்ள நம்பரை அதாவது எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபிபனாக்கி சீக்வன்ஸா இருக்கு, ஃபிபனாக்கி தொடரா இருக்கு. அப்போ இந்த நம்பர் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள 2த்தையும் நான் கூட்டினா மட்டுமே போதும், எனக்கு கிடைச்சிரும் சரிங்களா. அப்போ 5 + 8 எத்தனை, 5 + 8 எத்தனை, எனக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், 5 + 8 எத்தனை 13. அவ்வளவுதான், இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் டி. புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரிங்களா. சரி அடுத்த கணக்கு போயிடலாமா. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு, 2022 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. சரி என்ன கொடுத்துட்டாங்க, F1 மதிப்பு, F1 மதிப்பு 1ன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. F2 மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, 3ன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாம இன்னொரு இன்ஃபர்மேஷனே கொடுத்துட்டாங்க, Fn சரிங்களா. Fn = Fn-1 + Fn-2 எனில் F5 ஆனது யாது சரிங்களா. என்ன கேட்டிருக்காங்க, F5 என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கொடுத்திருக்கிறது என்னதெல்லாம் கொடுத்திருக்காங்க, இந்த 2 இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டு Fn = Fn-1 + Fn-2 கொடுத்திருக்காங்க சரிங்களா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த எண் 1ஐயும் 2ஐயும் விட்டுருங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க சரிங்களா. நம்மளுக்கு 3வதுல இருந்து தான் தெரியணும் சரிங்களா. 3வதுல இருந்து தான் தெரியணும், 1 2லாம் தேவையில்லை சரிங்களா. எதுக்காண்டி 3வதுல இருந்து தெரியணும்னு சொல்றேன்னு கேளுங்களேன். இந்த எண் இருக்கக்கூடிய இடத்துல முதல்ல எனக்கு என்கிட்ட இல்லாத 3 நான் போடுறேன் சரிங்களா. 3 தான் போடணும், அது எதுக்கானு சொல்லிட்டு அடுத்து உங்களுக்கு தெரியும் சரிங்களா. n இருக்கக்கூடிய இடத்துல நான் 3 போடுறேன் சரிங்களா. 3 போட்டா என்னங்க ஆகும், f n இருக்கக்கூடிய இடத்துல 3 போடுறேன் = f n இருக்கக்கூடிய இடத்துல 3 போடுறேன் -1 + f n இருக்கக்கூடிய இடத்துல 3 போடுறேன் -2 சரிங்களா. அப்போ F3 = என்ன கிடைக்கும் எனக்கு, f 3ல இருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா 2 சரிங்களா, பிளஸ் f 3ல இருந்து சரிங்க, இதுல 3ல இருந்து 1 கழிச்சோம்னா 2, இங்க 3ல இருந்து 2 கழிச்சோம் அப்படின்னா 1 சரிங்களா. அப்போ இப்போ நம்மளுக்கு என்னதெல்லாம் இருக்கு, F1 மதிப்பை கொடுத்துருக்காங்க, F2 மதிப்பை கொடுத்துருக்காங்க. அப்போ F2க்கு பதிலாக நான் வேல்யூ போட்டுக்கிட்டுமா, என்ன 3, F1க்கு பதிலாக போட்டுக்கிட்டுமா 1. அப்போ F3 = எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 3 + 1 4ன்னு கிடைச்சிருக்கு சரிங்களா. அப்போ F3 மதிப்பு எனக்கு கிடைச்சிருச்சு 4. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, இதுவும் ஒரு ஃபிபனாக்கின்னு தான் தெரியுது சரிங்களா. இதுவும் ஒரு ஃபிபனாக்கி தொடர் தான் தெரியுது. ஃபிபனாக்கி தொடரோட ஜெனரல் டேர்ம் இதுன்னு தெரியுது சரிங்களா. வேற ஒண்ணும் இல்ல, அதாவது இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய நம்பர் எனக்கு தேவை அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள சரிங்களா, அதுக்கு முன்னாடி உள்ள 2 நம்பரையும் கூட்டினா எனக்கு என்ன கிடைச்சிரும், இப்போ உள்ள நம்பர் கிடைச்சிரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஓகே தானே, புரிஞ்சிருச்சா. அப்போ இந்த நம்பரையும் கூட்டினா எனக்கு என்ன கிடைச்சிரும், இந்த நம்பரையும் கூட்டினா எனக்கு இப்போ என்ன நம்பர் தேவையோ அது கிடைச்சிரும். அப்படி இருந்துச்சுன்னா என்னது, ஃபிபனாக்கி தானே
சரிங்களா? அப்போ இது ஜெனரல் டேர்ம் ஆஃப் ஃபிபனாக்கி சீக்வென்ஸ். இப்படி ஒண்ணு சரிங்களா, இந்த ஒண்ணை போட்டு பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஒன்னே ஒன்னு எக்ஸாம்பிளுக்கு போட்டு பாருங்க, அதுவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ 1 + 3 எத்தனை? 4. சரிங்களா? சரி, கிடைச்சிருச்சு. அதாவது வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. அப்போ இங்க எண்ணுக்கு வேற நீங்க 4 போட்டு பாருங்களேன். 4 - 1 எத்தனை? 3. 4 - 2 எத்தனை? 2. சரிங்களா? அப்ப 3யும் 2 மூணாவது இடத்துல இருக்கக்கூடியதையும் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியதையும் கூட்டினா நாலாவது இடத்துல இருக்கக்கூடியது வந்துரும்ங்கிற மாதிரி சொல்றாங்க. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரிங்களா? சரி, அப்போ இந்த நாலாவது இடத்துல இருக்கக்கூடியது வரணும்னா நான் என்ன பண்ணணும்? இது F1. சரிங்களா? இது F2. சரிங்களா? இது F3. அப்போ F4 நாலாவது இடத்துல உள்ளது கிடைக்கணும் அப்படின்னா ரெண்டாவது உள்ளதையும் மூணாவது உள்ளதையும் கூட்டினா, சரிங்களா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டத்தையும் கூட்டினா நாலாவது இடத்துல இருக்கக்கூடியது வந்துடும். சரிங்களா? அப்போ 3 + 4 எத்தனை? 7. சரிங்களா? நம்மளுக்கு F5 தான் தேவை. சரிங்களா? சரி, F5க்கும் நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டத்தையும் கூட்டணும். அப்ப 4 + 7 எத்தனை? 11. சரிங்களா? அப்போ அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடிய அந்த நம்பர் 11. ஆப்ஷன் டி. புரிஞ்சிருக்கும் நம்பர். சரிங்களா? சரி, இதை ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. சரிங்களா? 13 வரை கொடுத்துட்டாங்க, பார்த்தாலே தெரியுது. சரிங்களா? எப்படி இருக்கு? 1 கூட்டினா 2. சரிங்களா? 1 2 கூட்டினா 3. சரிங்களா? 2 3 கூட்டினா 5. 3 5 கூட்டினா 8. 8யும் சரிங்க, 5 8 கூட்டினா 13. 13க்கு அடுத்து உள்ள எண் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது என்னது? ஃபிபனாக்கி சீக்வென்ஸ் தான். ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான கணக்கு. கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. சரிங்களா? சரி, அடுத்த क्वेश्चन போயிடுறேன். இது என்னதான்? ஃபிபனாக்கி தொடர் தான். சரிங்களா? பார்த்தாலே தெரியுதா? 1 1 2 3 5 8 13. சரிங்களா? திரும்ப இது எல்லாத்தையும் கூட்டினா தானே வரும். பாருங்களேன், நீங்களே செஞ்சு பாருங்க. உங்க டைத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. 2016ல கேட்டிருக்காங்க. எத்தனை உறுப்பு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 9வது. சரிங்களா? 9வது உறுப்பை நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 9வது டேர்மை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? 1 1 2 3 5 8 13 இவ்வளவு நம்பரை கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்படி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கான். சரிங்களா? நம்மளுக்கு இதுல 9வதா என்னது வரும் அப்படிங்கறதுதான் தேவை. இதுல எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 இருக்கு. நம்மளுக்கு 9வதா இருக்கக்கூடியது நம்மளுக்கு தேவை. சரிங்களா? சரி, அப்போ 9வதா இருக்கக்கூடிய தேவை அப்படின்னா இதுக்கு, சரிங்களா, இது 9வது, இது 8வது. சரிங்களாங்க? 8வது பிளேஸ்ல இருக்கக்கூடியது 9வது பிளேஸ்ல இருக்கக்கூடியது. அப்போ 9வது பிளேஸ்ல உள்ளது நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணும்? அதுக்கு முன்னாடி உள்ள ரெண்டு எண்ணத்தை கூட்டணும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு பிளேஸ்ல உள்ள நம்பரை கூட்டணும். நம்மளுக்கு 8 தெரியாத, 8வது பிளேஸ்ல இருக்கதே தெரியாத. அப்போ 8வது பிளேஸ்ல உள்ளது முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்து 9வது பிளேஸ்ல உள்ளதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, அப்ப 8வது பிளேஸ்ல உள்ளதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? 8வது பிளேஸ்க்கு முன்னாடி உள்ள ரெண்டு நம்பரை என்ன பண்ணணும்? கூட்டணும். அப்போ 8யும் 13யும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 21 கிடைக்கும். அதுதான் 8வது பிளேஸ்ல வரும். சரிங்களா? ஓகே தானே? நல்ல क्वेश्चन வாசிக்கணும். ஆப்ஷன்ல பாருங்க, ஆப்ஷன் ஏல 21ங்கிற ஆப்ஷன் இருக்கு. நம்மளுக்கு 9வது இடத்துல உள்ளதான் தேவை. சரிங்களா? சரி, இப்போ 9வது இடத்துல உள்ளது வேணா என்ன பண்ணும்? 7வது பிளேஸ்ல உள்ளதை 8வது பிளேஸ்ல உள்ளதையும் கூட்டணும். சரிங்களா? அப்போ 13 + 21 எத்தனை? கடைசியில 34 கிடைக்கும். இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் சி. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.